உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். காஃபியா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு ப்ரூ பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரூ ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் ரெண்டு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறதுனால நான் 2 பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த விதமான காப்பி பொடியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் காஃபியாக இருந்தாலுமே சரி, ஃபில்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த விதமான காஃபி பொடியாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இப்போ சக்கரை வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து கொஞ்சம் சக்கரை கம்மியாக குடிக்கிறதுனால சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரை காஃபிக்கு பயன்படுத்துகிற பால் வந்து கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லை, மீடியமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா மேலே நுரைச்சி வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது தான் காஃபி குடிக்கவே செமையாக இருக்கும். இந்த காஃபி வந்து ரெடியானதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக காஃபி பொடியை வந்து தூவிட்டு அதை வந்து ஆற்றக்கூடாது. அப்படியே நம்ம வச்சு குடிக்கும்போது ஆஹா செமையாக இருக்குங்க. இங்க படுத்து நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. இப்போவே இந்த காஃபி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கடன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம்.